கட்டு சிங்கி ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடியா இருந்தாங்க. மம்மி அவங்களுக்காக லஞ்ச் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் டைனிங் டேபிள் மேல உட்கார்ந்து சுட சுட போஹா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வாவ் மம்மி, சுட சுட போஹா செம்மையா இருக்கு தெரியுமா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா மம்மி, உங்களுக்கு போஹா எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி டேபிள் மேல இருக்க பாலை கூட குடிக்கணும். சீக்கிரம் பால் குடிங்க. அம்மா, நான் பாலை குடிச்சிட்டேன், ஆனா சிங்கி தான் குடிக்க மாட்டேங்கிறா. அம்மா, எனக்கு பாலோட டேஸ்ட் பிடிக்காது, எனக்கு வேண்டாம். பால் குடிச்சே ஆகணும் பாப்பா, ஏன்னா அது குழந்தைங்களோட growthக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சீக்கிரம் பாலை குடி, சரியா? இல்ல மம்மி, இதோட டேஸ்டே நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கல. இங்க பாரு சிங்கி, எனக்கு 3 வயசு இருக்கும் போது இப்படிதான் பால் குடிக்க ரொம்ப அடம் பிடிப்பேன். அந்த மாதிரி இருக்க நீ. எப்படி குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற பாத்தியா? சும்மா இருக்கட்டு. அப்படின்னா நீ பால சீக்கிரம் குடிக்கலாம்ல, அப்ப அவன் சும்மா தான் இருப்பான். மம்மி அப்படி சொன்னதோ சிங்கி சீக்கிரமா அந்த பாலை குடிச்சிடுறா. அதுக்கப்புறமா அவங்க ஸ்கூல் பஸ் கூட வந்துடுது. அவங்க ரெண்டு பேரும் பஸ்ல ஏறி ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. ஹரி, இன்னைக்கு லஞ்ச்க்கு என்ன கொண்டு வந்தடா? நான் இன்னைக்கு சாண்ட்விச் எடுத்துட்டு வந்திருக்கேன் கட்டு. நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? தெரியல ஹரி, இன்னைக்கு அம்மாவை கேக்குறதே நான் மறந்துட்டேன். அம்மா என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. கட்டு, அங்க பாரு, லாஸ்ட்ல யாரோ புது ஸ்டூடண்ட் உட்கார்ந்து இருக்கான். வா, நம்ம போய் அவன் கிட்ட பேசலாம். கட்டு சிங்கி ரெண்டு பேருமே பின்னாடி அந்த பையன் கிட்ட போய் உட்கார்றாங்க. அவன் புக்ல ஏதோ எழுதிக்கிட்டு இருப்பான். அப்ப சொல்றாங்க, ஹலோ, என் பேரு கட்டு. அப்புறம் இவ சிங்கி. உன்னோட பேர் என்ன? ஹலோ ஹலோ கட்டு ஜிங்கி, என்னோட பேரு மாண்டி. இன்னைக்கு தான் ஸ்கூல்ல எனக்கு முதல் நாள். மாண்டி, ஏன் நீ இப்பவே படிச்சுக்கிட்டு இருக்க? இன்னுமே நம்ம ஸ்கூலுக்கு கூட போல. சரி, என்ன எழுதிக்கிட்டு இருக்க மாண்டி? இது வேற லாங்குவேஜ் மாதிரி இருக்கு. இது பிரெஞ்சு வேர்டு கட்டு ஜிங்கி. வாவ், உனக்கு பிரெஞ்சு வருமா மாண்டி? ஆமா, இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல்ல நான் பிரெஞ்சு தான் படிச்சேன், அதனால எனக்கு பிரெஞ்சு தெரியும். அங்க வாரத்துக்கு 2 முறை பிரெஞ்சு கிளாஸ் எடுப்பாங்க. இங்க பிரெஞ்சு கிளாஸ் இல்லையா? இல்ல மாண்டி, நம்ம ஸ்கூல்ல இப்ப இந்த லாங்குவேஜ் இல்ல. ஒருவேளை சீனியர் பசங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன, நாம ஹையர் கிளாसेसக்கு போகும்போது நாம கூட கத்துப்போம். அப்படிதானே மாண்டி? ஆமாமா, நிச்சயமா, ஏன் கூடாது? அப்புறம் ஸ்கூல் வந்துடுது. அவங்க எல்லாருமே இறங்கி அவங்க கிளாसेसக்கு போயிடுறாங்க. கட்டு சிங்கி பாக்குறாங்க, மோண்டி கூட அவங்க கிளாஸ்லயே இருப்பான். அடோ வா மோண்டி, நீயும் எங்க கிளாஸ் தானா? எங்க கிளாஸ்ல உனக்கு ரொம்ப செமையா இருக்கும். நாம எல்லாரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இவங்க எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். பண்டி, ஹரி, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ இன்னும் வரல. அவளோட பேரு குட்டி. இவங்க இனிமே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஹலோ நண்பர்களே. வா மோண்டி, இன்னைக்கு வந்து நீ ஏன் பக்கத்துலயே உட்காரு. இன்னும் குட்டி வரவே இல்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவ வரமாட்டான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸும் ஆரம்பிச்சிடுது. மோண்டி சிங்கி பக்கத்திலே போய் உட்கார்ந்துடுறான். அந்த நேரத்துல பார்த்து குட்டி உள்ள வரா. குட்டி எப்பவுமே சிங்கி பக்கத்துல தான் உட்காருவா. ஆனா இன்னைக்கு அவ பக்கத்துல வேற யாரோ புது ஸ்டூடெண்ட் உட்கார்ந்து இருக்கா. அதை பார்த்து அவளுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதுக்கப்புறம் அவ போய் வேற பெஞ்ச்ல உட்கார்ந்துடுறா. அட குட்டி, நீ வந்துட்டியா? நான் நினைச்சேன் நீ வரமாட்டேன்னு. இன்னைக்கு வர்றதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. சிங்கி ஏதோ பேசுறதுக்குள்ளவே மேம் கிளாஸ்க்குள்ள வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே அவங்க சீட்ல உட்கார்ந்துடுறாங்க. பசங்களா, இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்குமே ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க போறேன். அதனால நீங்க எல்லாருமே சைலண்டா உட்கார்ந்து நான் என்ன சொல்றேன்னு கேட்கணும். ஓகே மேம் அப்படின்னு சொல்லி மேடம் ப்ராஜெக்ட்கான டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒரு குரூப் ப்ராஜெக்ட், அதனால நான் உங்களை ஒரு குரூப்ஸா டிவைட் பண்றேன். நீங்க எல்லாருமே சேர்ந்து 3 நாள்ல இந்த ஒரு ப்ராஜெக்ட சீக்கிரமா ஃபினிஷ் பண்ணி சப்மிட் பண்ணனும். ஓகே மேம். கட்டு, சிங்கி, குட்டி, ஹரி மற்றும் மோண்டி எல்லாருமே ஒரே டீம்ல இருந்தாங்க. வாவ், நம்ம எல்லாரும் ஒரே டீம்ல இருக்கோம்ல, செமையா இருக்கும். நாம ப்ராஜெக்ட் சூப்பரா பண்ணலாம். செமையா இருக்கும், கரெக்ட் தான் கட்டு. ஆனா நீ வேலைய சீக்கிரம் முடி, ஏன்னா நீ எல்லா வேலையும் ஸ்லோவா தான் பண்ணுவ. குட்டி சொன்னது கேட்டதோ எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அவங்களோட கிளாஸஸ் எல்லாமே முடிஞ்சிடுது. அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போற நேரத்துல எல்லாருமே ஒரு இடத்துல வந்து மீட் பண்றாங்க. ஹரி, இன்னைக்கு லேட்டா வராத. 3 நாளா நீ லேட்டா தான் வந்துகிட்டு இருக்க.
நீங்களா எங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்க தினமும் சாயங்காலம் கட்டு சிங்கி கூட போய் விளையாடுவோம். அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் இருக்கு. அது உனக்கு தெரியுமா? வாவ், நானும் அங்க வரலாமா? நீ எங்களோட புது ஃப்ரெண்ட். நீ எங்க கூட விளையாட கண்டிப்பா வரலாம். அவ ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸ்கூல் விட்ட பிறகு கூட குட்டி சிங்கி கிட்ட பேசவே மாட்டா. அவ தனியா வீட்டுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அப்பா வீட்ல இருக்காரு. அப்பா, என்னப்பா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆமா கட்டு, இன்னைக்கு எனக்கு ஆபீஸ் ஹாஃப் டே தான், அதனால தான் சீக்கிரம் வந்துட்டேன். அப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? செம்மையா இருந்துச்சுப்பா. ஆனா இப்ப ரொம்ப ரொம்ப பசிக்குதுப்பா. அம்மா என்ன செஞ்சிருக்காங்க? சிங்கி அப்படின்னு சொல்லி உடனே மம்மி கிட்ட ஓடி போயிடுறா. ஹாஃப் அன் அவருக்கு அப்புறமா சிங்கி கட்டுவ கூப்பிடுறா. வா கட்டு, மம்மி லஞ்ச் டைனிங் டேபிள் மேல வச்சிருக்காங்க. சீக்கிரமா சாப்பிட்டு ஹோம்வொர்க் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சாயந்தரம் விளையாட போலாம் அப்படின்னு சொன்னது கட்டு டேப்லெட்டை வச்சுட்டு சாப்பிட போயிடுறாரு. சாயந்தரம் ஆனதும் கட்டு சிங்கி பேட்மிண்டனை எடுத்துக்கிட்டு கிரவுண்டுக்கு போறாங்க. அங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. மோண்டி கூட டைம்க்கு வந்துருவான். ஆனா சிங்கி குட்டி எப்ப வருவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. வாவ், உங்ககிட்ட பேட்மிண்டன் இருக்கா ஜிங்கி? எனக்கு பேட்மிண்டன் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்ப வீட்ல இன்னொரு பேர் கூட இருக்கு. நீ அம்மா கிட்ட போய் வாங்கிட்டு வந்துடுறியா விளையாட? அப்புறம் நீயோ கட்டுவும் அத வச்சு விளையாடுங்க. நான் குட்டி கூட தான் தினமும் விளையாடுவேன், சரியா? அப்படியா? கட்டுவும் மற்றவங்களும் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உன் கூட பேட்மிண்டன் விளையாடலாம்னு நினைச்சேன். என்னது? சரி, பரவாயில்ல மோண்டி, நீ அதுக்காக கவலைப்படாத. நீ ஏன் கூடவே விளையாடு. குட்டி, நீ, நானு 3 பேரும் சேர்ந்தே விளையாடலாம், சரியா? ஓகே ஜிங்கி. இந்த குட்டி எங்க இருக்கான்னு தெரியலையே. அவ இன்னுமே வரல. எப்பவுமே சாயந்தரம் டைம்க்கு வந்துடுவாளே. சொல்ல போனா அவ தினமும் சாயங்காலம் விளையாட வருவா இல்லையா? அவ வர வரைக்கும் நாம விளையாடலாம். குட்டி சீக்கிரம் வந்துருவான்னு நினைக்கிறேன். சரி சரி, வா ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்துல குட்டி அங்க நடந்து வரா. அவங்க 2 பேரும் ஆடுறத பாக்குறா. சிங்கி அவ கூட பேட்மிண்டன் விளையாடுறத பார்த்து அவளுக்கு ரொம்பவே கவலையா இருந்துச்சு. என்ன இது? இந்த புது பையன் மோண்டி இங்கேயோ வந்துட்டானா? சிங்கி பாத்தியா எனக்காக வெயிட் கூட பண்ணல. இனிமே நான் சிங்கி கிட்ட பேசவே மாட்டேன். அவ ரொம்ப கோவமா தனியா போய் உட்கார்ந்துடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவ நோட்டீஸ் பண்றா, குட்டி தனியா உட்கார்ந்துகிட்டு இருப்பா. அப்புறம் சிங்கி நோட்டீஸ் பண்றா, குட்டி தனியா உட்கார்ந்துருக்கா. என்ன குட்டி, ஏன் தனியா உட்கார்ந்துருக்க நீங்க? வா, நம்ம போய் விளையாடலாம். இல்ல, நான் உன் கூட விளையாட வரல. நான் என்னோட வீட்டுக்கு போறேன். பாய் அப்படின்னு சொல்லிட்டு கோமா வாங்க இருந்து கிளம்பிடுறா. ஆனா எதுக்காக அவ அப்படி இருக்கான்னு சிங்கிக்கு புரியவே இல்ல. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆகுது. எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அந்த நாளும் முடிஞ்சு போகுது. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.